ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் நேற்று நான் சொன்னதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாம் டீகோட் பண்ணி பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? எனி க்ளூஸ்? ஓகே, பார்த்துடலாம். நேற்று நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, மார்க்கெட் நேற்று வந்து முடிஞ்சது இந்த இடத்துல, ரைட் ஹியர், இந்த கேண்டலில் முடிஞ்சிச்சு. அண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 2 நாளாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன், ப்ரைஸை வந்து கீழே போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறது இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான், இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ப்ரைஸை கீழே போக விடாமல் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் அரவுண்ட் 47,140 வந்து நேற்று டச் பண்ணல. ஸோ இன்றைக்கி டச் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஓப்பன் பண்ணதே ரொம்ப டீப்பாக 4760 தான் ஓப்பன் பண்ணாங்க. பட்டு நாட் ஸோ மெனி பாயிண்ட்ஸ் கீழே போனது வந்து ரொம்ப பெரிய அளவுல கீழே போக கிடையாது. தே ரிட்டர்ன்ட் வெரி வெல். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வந்து, நான் நேற்றே சொன்னேன், மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ட்ராப் ஆகி இங்கே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறாங்களா இல்லை விழுந்ததுக்கப்புறம் தான் அதோட ரியாக்ஷனை பார்த்து தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன இம்பேலன்ஸ் ஏரியா விட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து பேலன்ஸ் செய்யப்பட்டது. இந்த ரிஜெக்ஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் 47,145 நான் சொன்னேன் அந்த ஓப்பனிங் ப்ரைஸ், ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸில். ஸோ இன்னும் ஆர்டர் பிளாக் வந்து இன்வாலிடேட் ஆகலை. பட் ஸ்டில் ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்லை. தேர் மேக்கிங் லிக்விடிட்டி ஹியர். ஓகேவா? அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு இந்த தடைங்கிறது என்னென்னு புரியல, கீழ் நோக்கி இருக்கிற தடை இல்லை மேல் நோக்கி நான் தடைன்னு சொன்னதெல்லாம் புரியல அப்படின்னு இருந்தாங்க. நான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ வந்து அன்னைக்கு மட்டும் நான் பேஸ் பண்ணி நான் சொல்ல கிடையாது பிரதர். நீங்கள் வந்து என்னோட கடைசி 4 or 5 டேஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருப்பேன். இங்கே மார்க்கெட் நான் ஆரம்பிச்சது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ அதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ ரீசன்ட் டைமில் நான் கொஞ்ச நாள் வந்து கேப் விட்டுட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூவை இங்கே ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தது இங்கே போகணும்னு முன்னாடியே சொன்னேன். திரும்ப இந்த லிக்விடிட்டி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் பார்க்காம டைரெக்டாக நீங்கள் நேற்றத்த வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனிவே அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மச் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். இந்த இந்த ஏரியாஸ் எல்லாம் ஏன் பேலன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸாக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஸ்டாப் பண்ணும் ப்ரைஸை, அண்டு இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் எக்ஸ்பேண்டே ஆகாது அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோஸில் போட்டிருக்கிறேன். தடைன்னு நான் சொல்கிறது இந்த ஆல்கோ சிக்னேச்சர்ஸை தான். இந்த ஆல்கோ சிக்னேச்சர் வந்து மார்க்கெட்டை கீழே போக விடாமல் தடுக்கும்னு நான் சொன்னேன். பார்த்திங்கன்னா பெரிய ட்ராப்பை கூட தடுத்து நிறுத்துச்சு. இதுக்கு இன்றைக்கி காலையில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பேரிஷாக ஒரே ஒரு பர்சனை கூட அவங்க பணத்தை காப்பாற்றிருந்ததுனா கூட எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது பேரிஷாக ட்ரேட் எடுத்து யாரும் லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை தாண்டினா தான் பேரிஷ்னு நான் சொல்லியிருந்தேன். இதை தாண்டி மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா தான் பேரிஷ்னு சொல்லியிருந்தேன். ஸோ இட் ஒர்க்ஸ். ஓகே, என்னோட கான்செப்டை இங்கேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இத்தனை கேண்டிலையுமே நான் வந்து குருட்டாம்போக்குலையோ இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமோ நான் சொல்ல கிடையாது. இங்கேருந்து வர அத்தனை ஆக்ஷனுமே நான் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இஃப் யூ ஃபாலோ யூ நோ. இல்லைன்னா என்னோட பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள், நான் அதில் எதுவுமே இல்லை. ஓகே, அண்டு இன்னைக்கு ஆக்ஷனில் போனது ரியாக்ஷன் கொடுத்தது வந்து எனக்கு ஓகே, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு இந்த ரியாக்ஷன் வந்து நல்ல பெரிய புல்லிஷ் ரியாக்ஷனானா இல்லை. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த ரியாக்ஷனில், நாட் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி. ஏன்னா இன்றைக்கி இவங்க வெளியே வந்தவங்க நான் நேராக போய் இதை பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டாப் பண்ணாங்க, வந்து பேலன்ஸே பண்ண கிடையாது. அதுக்குள்ளேயே லிக்விடிட்டி ஜென்ரேஷனுக்குள்ளே போய் இது 15 மினிட்ஸ் கேண்டில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கன்சால்டேட் பண்ணி முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகே, அண்டு டவுன் சைடு வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஆர்டர் பிளாக் எனிமோர். இது வந்து மேபி லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு டேக் அவுட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் மேலே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுதான்னு சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஸோ அகைன் மார்க்கெட் கீழே வரணும்னா இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் கீழே வரணும். அதுவும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ஒரே ஒரு டைம் மார்க்கெட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. இது கூட ரிஜெக்ட் பண்ணதாக தான் அர்த்தம். ஏன்னா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கீழே போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருது, அப்படியெல்லாம் இல்லை. ஓப்பன் ஆனது இங்கே, சரிங்களா, 47 60 60 சம்திங். ஒரு 30 பாயிண்ட் கூட கீழே போக முடியாத அளவுக்கு என்ன புஷ், அது ரொம்ப வீக்கான புஷ். திருப்பி மார்க்கெட் அந்த அந்த ஏரியா விட்டு, ஏன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்து இங்கேருந்து கண்டினியூஸாக வந்திருந்ததுன்னா அதோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுங்களா? இது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸ்லேருந்து மேபி 1 வீக்குக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கும். இதுதான் கண்டினியூஸாக கேண்டில் அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருந்ததுன்னா நடந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன். இங்கே கேப் டவுன் ஆன நாட்டிக்கு மட்டும்தான் கீழே போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா கீழே போயிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டவுன் சைடு மொமெண்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொமெண்டம் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இல்லை. 15 மினிட்ஸில் மறுபடியும் கூட வந்து இந்த லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது பெரிய தடையாக இருக்காது. ஓகே, அண்டு இங்கே எல்லாம் லிக்விடிட்டி ஜென்ரேஷனில் இருக்குது. அதுவும் இல்லாமல் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அண்டு ஆல்மோஸ்ட் என்னது ஆல்மோஸ்ட் அன் ஈக்குவல் ஹை. ஓகேவா? ஸோ ஐ திங்க் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து தடை இருக்கிறது இது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன உணர்த்துது அப்படின்னா, தினமும் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அந்த அன்னைக்கு டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காத காரியம். நான் தினம் கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தினம் உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து என்னென்ன கற்றுக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நான் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ரியாக்ஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை இது உணர்த்துது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட எத்தனை கேண்டில்ஸ் இது, இந்த கேண்டில்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 30 நிமிஷம். இன்றைக்கி மார்க்கெட் மொத்தமாகவே 6.25 மணி நேரம் தான் நம்ம மார்க்கெட்டு. இந்த 6.25 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்துக்கு தவிர அதுவும் கீழே போயிட்டு திரும்ப மேலே தான் வந்தானுங்க. அது ஒன்றும் பெரிய மூமெண்ட்டெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஏரியாவிலேருந்தே பார்த்திங்கன்னா நேற்றத்தை 1 ஹவர் சேர்த்து 7.5 மணி நேரமாக கன்சால்டேட் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட். ஸோ 7.5 மணி நேரமாக கேண்டில்ஸை மேலே விடாமல் தடுத்து நிறுத்துது அப்படின்னா இந்த இடத்துல சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்கலாம், சரிங்களா? அதை பேலன்ஸ் பண்ணும்போது. ஏன்னா இவ்வளோ 7.5 மணி நேரம் தாக்கு பிடிச்ச லிக்விடிட்டியை அப்படியே ஒரே அடியாக தூக்கிட்டெல்லாம் மேலே போகாது. அப்படி மேலே போகணும் அப்படின்னா இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே போகணும். இந்த 7.5 மணி நேரம் க்ரியேட் பண்ண லிக்விடிட்டி எல்லாமே எடுக்கணும். இங்கே ஏற்கனவே லிக்விடிட்டிஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த 2 லிக்விடிட்டி மட்டும்தான் இப்போதைக்கு கன்சர்னாக இருக்குது. இதை வந்து மார்க்கெட் எடுக்கணும் அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணணும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறது மூலமாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது என்னென்னு இது உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? இது ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனு கிட்டத்தட்ட இதே தான் இங்கே உருவாகிட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன். இங்கே 2 பாயிண்ட் இங்கே 3 பாயிண்ட் உருவாக்கியிருக்கிறாங்க, இங்கே 2 பாயிண்ட் உருவாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேபி டவுன்ஃபால் வரலாம். ஓகே, மறுபடியும் வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம். இது வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த பேலன்ஸ் ஆகாத ஏரியாஸ் நான் புதன்கிழமை ரிவர்சல் ஆகுன்னு சொன்னேன். மேக்ஸிமம் டைம் 80% ஆஃப் டைம் வந்து ரிவர்சல் ஆகும். ஆர் புதன் ஆர் வியாழன் 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து அந்த வீக்குக்கான ரிவர்சல் ஏரியா அந்த 2 இடத்துல தான் இருக்குது. ஒருவேளை கன்சால்டேஷன் வீக்காக இருந்ததுன்னா ரிவர்சல் நடைபெறாது. ஓகேங்களா?
ஓகே. அதேதான். நேத்து சொன்ன அதே பிளேஸ் தான். ஏன்னா மார்க்கெட் துளி கூட நகரல. நேத்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணியிருக்குது. இந்த பிரைஸ் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் காத்திருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பிரைஸ்லேருந்து மேல போகவே கிடையாது. இந்த லிமிட்ட தாண்டி போகவே கிடையாது. கன்சாலிடேஷன்ல இருக்குது. ஸோ நேத்து சொன்ன அதே ஸ்டாப்பேஜ் லெவல்ஸ் தான் இன்னும் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்குது. டவுன்லயும் இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் ஸ்டில் ஆக்டிவ். ஓகே. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இருக்கிற வியூ. நிஃப்டி 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 ஓகே. ஸோ நிஃப்டி என்ன சொன்னேன் நேற்று, இந்த ஈக்குவல் ஹைஸை வந்து மார்க்கெட் தூக்கிடும். பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஈக்குவல் ஹைஸ் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். வீடியோ எடுத்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் மேலே போகிறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டினால் மட்டுமே இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மேலே மார்க்கெட் போகும்னு சொன்னேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. இம்பேலன்ஸ் ஏரியாக்குள்ளே பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் பெரிய தடையாக இருக்காது. ஸோ மார்க்கெட் திரும்ப வரும்போது இந்த ஏரியாஸை பேலன்ஸ் பண்ணும்போதோ ஆர் இந்த லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டியில் ரொம்ப முக்கியமான லிக்விடிட்டிஸான இந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்ஸை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் எது எதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஈக்குவல் ஹைஸை டேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் ஐ எக்ஸ்பெக்ட் மேபி அப் மூமெண்ட். பட் பேங்க் நிஃப்டியில் இந்த ஏரியா, இதே ஏரியா, அங்கே இருக்கிற ஏரியா வந்து இம்பேலன்ஸ் ஏரியா வந்து இன்னும் பேலன்ஸ் பண்ணலை. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நிஃப்டியில் ஆல்ரெடி பேலன்ஸ்டு. ஓகேவா? ஸோ கீழே வரும்போது ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்வர்டு மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்டு இதை தாண்டி மேலே போகாது. ஓகேங்களா? இந்த ஹை தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஹை. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று சொன்னதில் அப்படியே தான் இருக்குது மார்க்கெட். நான் எந்த விதத்துலையும் எந்த சேஞ்சுமே இல்லை. நிஃப்டியில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் பண்ணியிருக்குது. நிஃப்டிலையும் நான் சொன்னது தான் நடந்திருக்கு. ஓகேவா? இந்த ஏரியாவை லிக்விடிட்டினால பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஏரியா வீக்காக இருக்குது, கீழே வரும். ஆனால் இந்த ஏரியா மார்க்கெட்டை தடுத்து நிறுத்துன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி. நீங்கள் வீடியோ வேணால் எடுத்து மறுபடியும் வேணால் போட்டு பாருங்கள். லிக்விடிட்டினால இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த லிக்விடிட்டியை எடுக்கும். ஆனால் இந்த கேப் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈக்குவல் ஹைஸ் இருக்குது இங்கே. ஓகேவா? இந்த ஈக்குவல் ஹைஸை டேக் அவுட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி விட நிஃப்டியில் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. நிஃப்டியில் நான் நேற்றே சொல்லியிருப்பேன், என்னோடய கவனம் வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து நிஃப்டிக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டாக? ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதை விட நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கிடச்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டிலையும் இதுதான் வியூ. இன்னும் ஸ்டில் இந்த ஏரியா பேலன்ஸ் செய்யப்பட்டாச்சு. அதனால் கீழே டவுன்வேர்டு புஷ்ஷுக்கு வந்து நிஃப்டி வந்து எந்த வித தடையும் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் எந்த தடையும் இல்லை. நிஃப்டியில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா இந்த ஏரியா பேலன்ஸ் செய்யப்பட்டாச்சு. ஸோ இந்த ஏரியா இனிமேல் நோ யூஸ். ஓகேவா? இந்த ஏரியாவில் எந்த யூஸும் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. அதோட ஸ்டாப்பேஜ் பாயிண்ட் வந்து கீழே வந்தாச்சு. இந்த ஆர்டர் பிளாக் தான் ஸ்டாப் பண்ணும் மார்க்கெட்டை. ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் பெரிய ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணாது மார்க்கெட்டை. சரிங்களா? இந்த ஈக்குவல் ஹைஸு டார்கெட் செய்யப்படலாம். பேலன்ஸ் செஞ்சுட்டு இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் உண்டு. இல்லைன்னா கீழே தான் வரும். கீழே வர்றது எப்படி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பற்றி கிளாஸஸ் எடுத்திருப்பேன், சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப், இதை பேலன்ஸ் பண்ணும்போது மார்க்கெட்டு கீழே ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுத்தது அப்படின்னா, இதை எதையுமே இங்கே வந்து ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இதெல்லாம் மதிக்காது மார்க்கெட். இந்த ஆர்டர் பிளாக்கை மட்டும்தான் மார்க்கெட் மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ
இந்த ஏரியாஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக கீழே டவுன் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இதை தாண்டி தான் அதோட ஸ்டாப்பேஜ் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டியில் இப்படி ஈக்குவல் ஹைஸை விட்டுட்டு ஒரு ஸ்விங்கை உருவாக்கி மறுபடியும் மேலே வந்துட்டு கீழே டவுன்ஃபால் ஆச்சுனாலும் அது என்ன அர்த்தம்னா லிக்விடிட்டியை கீழ் நோக்கி மார்க்கெட்டை கொண்டு போய் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் திரும்பும்போது மார்க்கெட்டு மேலே திரும்பும்போது இந்த ஈக்குவல் ஹைஸ் எல்லாம் வந்து முதல் டார்கெட்டாக தான் இருக்கும். அது எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அவ்வளோ தூரம் பெரிய டார்கெட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய ஸ்விங்காக வந்து மார்க்கெட் வந்து அதை டேக் அவுட் பண்ணும். மிகப்பெரிய கேண்டில்ஸாக லைக் இந்த மாதிரி கண்டினியூஸ் அப் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக போய் அந்த ஈக்குவல் ஹைஸை வந்து தூக்குவாங்க. கீழ் நோக்கி வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கீழ் நோக்கி வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா ஒன்றா இந்த மாதிரி கேப் அப் ஆகி சடனாக மேலே புஷ் பண்ணி மேலே தூக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா நான் சொன்ன ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ப்ரைஸ் லெவல்ஸ் நான் மறுபடியும் கூட போட்டுடுறேன். ஓகே, இதில் வந்து ப்ரைஸ் லெவல் என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் லெவல் இந்த ஏரியா 21,667க்கு மேலே மார்க்கெட்னால க்ளோஸ் பண்ண முடியலனாலோ இல்லை ரொம்ப ஹெவி ரிஜெக்ஷன் கொடுத்தாங்கனாலோ கண்டிப்பாக கீழே டவுன்வர்ட் மொமெண்டம் இருக்கும். ஏன்னா இந்த ஃபேர்வெல் கேப்ஸ் எல்லாம் சின்னது. இந்த ஆர்டர் பிளாக்கை தவிர இந்த ஆர்டர் பிளாக்கும் ரொம்ப வீக்கான ஆர்டர் பிளாக். இந்த ஆர்டர் பிளாக்கை தவிர மற்ற எதுவுமே இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேங்களா? இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்லேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த இடத்துல காலையிலே மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த ஏரியாவை சும்மா ரொம்ப சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் 21,534 இது வரைக்கும் மார்க்கெட் வந்து சர்வசாதாரணமாக வரும். அதுக்கப்புறம் ரியாக்ஷனை பார்த்துட்டு இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் அண்டு இந்த ஆர்டர் பிளாக் இந்த ரெண்டுலேயுமே ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை முன்கூடிய முட்டாள்தனமாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மைண்டில் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நடக்கலையே நம்ம தான் என்னமோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தப்பான கணக்கு போட வேண்டாம். ஓகேவா? ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன க்ளூ தருது அப்படிங்கிறத பொறுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ட்ரேடிங் கரியரே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் சம்மந்தமாக மட்டும் டவுட்ஸ் கேளுங்க, வேறு எந்த டவுட்ஸும் கேட்காதீங்க. உங்களோட ட்ரேடிங் கரியரை அது டெவலப் பண்ணாது. ஓகே, ஸோ இவ்வளோதான் எனக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயே இருக்கிற வியூ. ஏன்னா இன்றைக்கி பெரிய ஆக்ஷன் நடைபெறலை, நான் எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் நிஃப்டியில் நான் சொன்ன புதன்கிழமை ரிவர்சல் நடந்திருக்கு. ஏன்னா நேற்றத்தை ஆக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நேற்று டவுன்ஃபாலாக இருந்துச்சு, திங்கக்கிழமையும் டவுன்ஃபாலாக தான் இருந்துச்சு. ஸோ 2 நாள் டவுன்ஃபாலாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அப்வர்டு மொமெண்டம். இது நிஃப்டியில் ஒரு நல்ல மொமெண்டம் தான். புதன்கிழமை ரிவர்சல் நடக்கும்னு சொன்னேன். அதுலேயும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து நிஃப்டியில் மாறிடுச்சுன்னு சொல்லி நேற்றே நான் சொல்லிட்டேன். எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லை. ஓகே, நேற்றே சொல்லிட்டேன். ஸோ இந்த 180 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல மூவ் தான். இதை பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இதோட நீங்கள் காஷியஸாக இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இதை விட ஒரு 20 பாயிண்ட் தான். 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டியில் நல்ல பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். இது தடையாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இதை தடை பண்ணி திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்வர்ட் ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்த உடனே நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். அண்டு லிக்விடிட்டி ரேஞ்சஸ் நான் இது எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்ருக்கிறேன். லிக்விடிட்டி ரேஞ்சஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரேஞ்சஸில் மார்க்கெட் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகும்னு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஆப்ரேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்திருக்கு. இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ராப்பர் அனாலிசிஸ் மூலமாக ட்ரேடு எடுத்துருக்கலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டியில் தான் நம்மளோட அதிக கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கு. எப்பவுமே பேங்க் நிஃப்டியில் இருப்போம், பரவாயில்ல.
எது கரெக்டாக இருக்குதோ அந்த சைடு தான் நம்ம போகணும். ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இதுதான் வியூ. புரியாதவங்க நான் இங்கிருந்து ப்ரைஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் அதாவது இங்கிருந்து நான் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வரனாட்டிக்கு இங்கே டைரெக்டாக இன்னைக்கு ஆக்ஷனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த ஆக்ஷன்லேருந்து இருக்கிற வீடியோஸை நேரம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகே. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. அண்டு பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. ஓகே. ஸ்டே சேஃப்.